ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் விட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு வச்சுக்கணும். ஒரு அரை மூடி தேங்காய், பொட்டுக்கடலை, 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்பு எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய் 1, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், 2 தக்காளி. தக்காளி வந்து நல்லா வேகணுக்கோசரம் கொஞ்சோண்டு உப்பு, அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா எல்லாம் வந்து நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கின வாட்டி நம்ம அரைச்ச விழுதை எடுத்து அதில் ஊற்றி தேவையான தண்ணி அதிலே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த உடனேயும் உருளைக்கிழங்கு வந்து வேகின உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இதில் எடுத்து சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.